இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிடப்பட்டது. சக மனிதர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசியல் கட்சியே தமிழக வெற்றிக் கழகம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காகவே ரஷ்யாவில் நடந்த படப்பிடிப்பில் இருந்து தாய்மண் தமிழகத்திற்கு பறந்து வந்தார் நம் தலைவர். அரசியல் நாகரிகம் போற்றும் நம் வெற்றி தலைவர் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். அரசியல் கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தன் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆளும் திமுக அரசின் அலட்சியமான நிர்வாகத்தால் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய கள்ளச்சாராயம் எண்ணற்ற மனித உயிர்களை காவு வாங்கியது. அதை கண்டு மனம் பொறுக்காமல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் உயிருக்கு போராடியவர்களையும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கே நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார் நம் வெற்றி தலைவர். கேடில் விழுச்செல்வமான கல்வியே கேடில்லாத சமுதாயம் உருவாக்கும். இதை உணர்ந்ததால்தான் கல்வி விருது விழாவை ஒரு அறிவு கொண்டாட்டமாகவே நடத்த தொடங்கினார் நம் வெற்றி தலைவர் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நடந்த இப்படுகொலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் கடும் கண்டனங்களை பதிவு செய்தது. அரசியல் களத்தில் கொள்கையை உயர்த்தி பிடித்து தன் கொடியை நாட்ட விரும்பிய தமிழக வெற்றிக் கழகம் தன் தனிப்பெரும் அடையாளமான கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நாள்தான் 22/8/2024ஆம் ஆண்டு. அன்றே கொடி பாடலும் வெளியிடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி பதிவு கோரிக்கையை ஏற்ற இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து அதற்கான அனுமதியையும் சட்டப்பூர்வமாக வழங்கியது. தந்தை பெரியாரின் பிறந்த நாள் அன்று சிங்கத்தின் குகைக்கே சென்று சிறப்பு செய்தது போல தந்தை பெரியார் உலவிய பெரியார் திடலுக்கே சென்று மலர் மரியாதை செய்தார் நம் தமிழக வெற்றிக் கழக தலைவர். கட்சியின் கொள்கைகளை, செயல் திட்டங்களை அறிவிக்க கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் உள்ள வி சாலையில் நடத்த முடிவெடுத்தார் நம் தலைவர். அந்த மாநாட்டிற்கு வெற்றி கொள்கை திருவிழா என்றும் பெயர் சூட்டினார். அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். மாநாட்டு பணிகளுக்கான கால்கோள் விழாவே ஒரு மண்டல மாநாடு போலவே இருந்ததை கண்டு ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் வியந்தன. சென்னை மெரினாவில் நடந்த இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் கூட செய்யாமல் அலட்சியம் காட்டியது தற்போதைய ஆளும் அரசு. அதனால் பல மனித உயிர்கள் பலியாகின. அந்நிகழ்வின் போது உயிரிழந்தோருக்கு ஆறுதலையும் அரசுக்கு கடும் கண்டனங்களையும் கழக தலைவர் தெரிவித்தார். மாநாட்டு திடல் பணிகள் நடக்கும் வேளையில் கழக மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைப்பதற்காக அறிஞர் அண்ணாவின் கடித முறையை கையில் எடுத்தார் நம் வெற்றி தலைவர். அவர் எழுதிய 3 கடிதங்களும் அரசியல் அரங்கில் விவாதங்களையும் தொடங்கி வைத்தன. மாநாட்டில் கழகத்தின் கொள்கை தலைவர்களை அரசியல் உலகமே அதிர அறிவித்தார் நம் வெற்றி தலைவர். கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் கட்சியின் தோழர்களை வைத்தே அறிவிக்க வைத்தார். தன் அரசியல் நிலைப்பாடான அதிகார பகிர்வை கட்சியில் இருந்தே தொடங்கினார். உணர்வு பூர்வமாக அமைந்த வெற்றி தலைவரின் மாநாட்டு சிறப்புரையை கேட்டு உலகமே பிரமித்தது. மாநாட்டுக்கு பிறகான மாதங்களிலும் அந்த பேச்சே பேசு பொருளாகவும் பெரும் விவாத பொருளாகவும் இருந்தது.